பிறந்தவங்க கூட வர்ற பிரச்சனையை பெருசுபடுத்தாமல் சேர்ந்துக்கிறது நல்லது, போக்குவரத்து இல்லாமல் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், சின்ன சின்ன சண்டைகள் போன அன்னைக்கு இப்படி நடந்துக்கிட்டாங்க, பார்த்த அன்னைக்கு இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெருசுப்படுத்தாமல் அந்த விஷயத்தை இந்த கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கருத்து வேறுபாடு இருக்கும். இல்லைன்னு சொன்னாக்கா அது பொய் தான் இருக்கும். இருக்கிற அன்னைக்கு வந்து இது எனக்கு பிடிக்கல, சரி விடு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் பேசிக்கிறது நல்லது. எதுக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி இருந்தால் தான் 4 பேர் நம்மக்கிட்ட இன்னும் 4 பேர் வந்து சொந்த பந்தம் வரும் போக அந்த 4 பேர்த்து பார்த்து இன்னும் 4 பேர் வருவாங்க. சொந்த பந்தம் சொந்த பந்தம் சேரும்னு கண்டிப்பாக சேர்ந்தால் தான் உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அப்புறம் பின்னிங்க லாஸ்ட் நம்மெல்லாம் வந்து பாசத்துக்காகத்தான் இயங்குவோம். என்ன தான் ரத்தம் நல்லா இருக்கையில் பா அப்படின்னு சொல்லிடுவோம், அப்புறம் மற்ற பாசத்துக்காக ஒரு நாள் இயங்குவோம். அது இன்றைக்கி ஒரு அடையாளமாக பார்த்துட்டு வந்தேன். எங்கள் தாய் மாமனை பார்த்துட்டு வந்தேன். அவர் வந்து எங்கே பார்த்தாலும் நான் கேட்பேன், ஆனால் அத்தை வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, அவங்க வீட்டுக்காரர் கேட்பாங்க, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் பேரை சொன்னாங்க அத்தை. அப்புறம் அப்படி சொன்னாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. இல்லைங்க மாமா, அவங்கெல்லாம் கேட்டால் பாரமால்ட்டி கேட்பாங்க, நான் கண்டிப்பாக உங்களை நினச்சிக்குவேன், என்னை கேட்டிருப்பேன். அத்தை சொல்லாமல் விட்டுருப்பாங்க, அத்தை வேலைன்னு சொல்லலை, பகல பழி சொல்லலை, அத்தை சொல்லாமல் விட்டுருப்பாங்க. இருந்தாலும் நான் கண்டிப்பாக நினச்சிக்குவேன் மாமா, அவங்கெல்லாம் வந்து ஃபார்மாலிட்டிக்கு எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. நான் தான் அக்கா புள்ள, நான் உங்களை நினச்சிக்குவேன் எப்படி இருக்கிறீங்கன்னு, நாளைக்கு நான் தான் நெசமாக அழுகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இது மாதிரி ரத்த சொந்தத்தையுமே கொஞ்சம் விட்டு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக இத்தனை வணங்காசு இருந்தாலும் எவ்வளோ வெச்சு கம்மியாக இருந்தாலும் இவங்களை எதிர்பார்ப்போம், இவங்ககிட்ட இருந்து நம்ம பாசத்தை எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறத வந்து கடைசியில் அழியாத ஒரு சொத்தாக நம்ம எல்லாருக்குமே தேவைப்படும். அப்படிங்கிட்டு நீங்கள் திருப்பியுமே எல்லோரும் நான் போடுற இந்த வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணு சொல்லி இருந்துச்சு, நான் அப்படித்தாக்கா யோசிக்கிறேன், அவங்க பட்ட காய வலிக்குது, அங்கே போகிறக்கு மனசு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிச்சு. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் கௌரவ குறைச்சல் பார்க்காம நம்ம பேசிட்டோம் அப்படின்னாக்க, நம்ம ஒருக்கா பேசினா ஒரு தடவைங்க 2 தடவை பேசிவிட்டு அவங்க தானாக அவங்கள வந்து பேசிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு நம்ம தேவைப்படுற மாதிரி அவங்களும் மாறிடுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறையா இது மாறத்தான் செய்யும். கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் மாதிரி நம்ம நேர்ந்து கலந்து பேசிக்கலாம். அதுக்காக பிடிக்காத நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறது இல்லை. இது எனக்கு பிடிக்கல, அதை விட்டுரு அப்படி சொல்லிட்டு இதுக்கு நீ வந்துரு, இதை பண்ணிடு, இதை செஞ்சிரு, இப்போ வந்து நில்லு அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குங்க. கண்டிப்பாக போக்குவரத்து எல்லாத்துக்கும் இருக்கணும். சொந்த பந்தம் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நம்ம லாஸ்ட்டில் அதைத்தான் எதிர்பார்க்க, அதைத்தான் நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிற திருப்பி நான் ஒரு பதிவாக சொல்கிறேன். நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, நேர்லேயும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் திருப்பி ஒரு வீடியோ.